ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு சரண்டா தமிழ். மார்வலோட ஃபேண்டாஸ்டிக் ஃபோர் படம் பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆயிடுச்சு. மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு கிடச்சிருக்கு. அண்ட் கிரிட்டிக்ஸ் சைடுமே பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்ல ரிவ்யூஸ் தான் கொடுத்துட்ருக்காங்க. அண்ட் மார்வலோட கம்பேக்னே சொல்லலாம். இந்த மாதிரியான படத்துக்கு தான் மார்வல் ஃபேன்ஸ் பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. அது இந்த ஃபேண்டாஸ்டிக் ஃபோர் படம் பார்த்தீங்கன்னா சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்க எல்லாருக்குமே. இப்போ இதுக்கு முன்னாடி வந்த ஃபேண்டாஸ்டிக் ஃபோர் படங்களில், அதாவது இதுக்கு முன்னாடி நிறைய ஃபேண்டாஸ்டிக் ஃபோர் படங்களை பார்த்தீங்கன்னா ரீபூட் பண்ணியிருப்பாங்க, நிறைய படங்கள் எடுத்திருப்பாங்க. அந்த படங்களில் தான் என்னோட பர்சனல் ஒப்பீனியன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி ரேங்க் பண்ண போகிறோம். ஸோ உங்களுக்கும் சொல்லி தனி ஃபேவரட்ஸ் இருக்கும். அது என்னென்ன காமிஷன் லீவ் பண்ணுங்கள் வீடியோ முடியும் போது. ஸோ இப்போ இது ரொம்ப பேசாமல் இப்போ வீடியோ ஆரம்பிச்சிடலாம். நம்ம ஃபைலில் இருக்கிறது 2015 வெளியான ஃபேண்டாஸ்டிக் ஃபோர். இதுக்கு முன்னாடி வெளியான ஃபேண்டாஸ்டிக் ஃபோர் மறுபடியும் ரீபூட் பண்ணுறேன்னு சொல்லி பல வருஷம் கழிச்சு இந்த படத்தை பார்த்தீங்கன்னா எடுத்திருக்காங்க. ஏன்டா எடுத்துன்னு சொல்லி தான் இருக்குது. நான் இந்த படத்தை ஒரு முறை தான் பார்த்தேன், இன்னொரு முறை பார்க்கணும்னு சொல்லி தோணலை. ஆனால் கண்டிப்பாக நிறைய மீம்ஸ்லாம் இந்த படத்தை பார்த்தேன். ஃபேண்டாஸ்டிக் சொல்கிற அந்த வார்த்தைக்கான ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் இந்த படத்தில் கொடுத்துருப்பாங்க கடைசியாக. அது ஒரு மீம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ட்ரெண்ட் ஆச்சு இந்த படத்து மூலிமா. இந்த படத்தில் ஃபேண்டாஸ்டிக் ஃபோராக பண்ண அந்த கேஸ்டிங் பார்த்தீங்கன்னா பெருசாக ஒர்க் அவுட் ஆகலன்னு தான் சொல்லுவேன். அப்புறம் திங்க பார்த்தீங்கன்னா ஒரு ஆரர் ஜானரில் காமிச்சிருப்பாங்க, ஒரு பாடி ஆரர் ஜானரில். அதெல்லாம் தேவையில்லாத ஒரு விஷயமா எனக்கு தோணுச்சு. இப்போ நீங்கள் பார்த்த ஃபேண்டாஸ்டிக் ஃபோர் திங்குக்கும் இதுக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும். கண்டிப்பாக இந்த படம்லாம் ஜென்ரல் ஆடியன்ஸ்க்கு சுத்தமாக ஒர்க் அவுட் ஆகிருக்காது. மார்வல் ஃபேன்ஸ் மட்டும் தான் பார்த்துட்டு இருப்பாங்க, சரி பார்க்கணும்னு சொல்லிட்டு. அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா கேஸ்டிங்குமே சரி, அந்த கேரக்டர் டிசைனுமே சரி ஒழுங்காகவே அவங்க பண்ணலை இந்த படத்தில். படத்தோட பிளாட் ரொம்ப வீக்காக இருக்கும். ஸ்பெஷல் எஃபெக்ட்ஸ்லாம் ஓகே, சிஜி நல்லா பண்ணியிருப்பாங்க. 2015 ரிலீஸ் ஆகிருக்கும். திங்க தவிர மற்ற எல்லா கேரக்டரோட சிஜிஐ சரி ஒரு சைஃபை ஜானரில் பார்த்தீங்கன்னா இந்த படத்தை கொண்டு போக முயற்சி பண்ணியிருப்பாங்க. ஸோ ஸ்பெஷல் எஃபெக்ட்ஸ் மட்டும் நல்லாயிருக்கும். அதை தாண்டி கதைன்னு சொல்லி பார்க்கும்போது சரி, கேஸ்டிங் பர்ஃபார்மன்ஸ்னு சொல்லி பார்க்கும்போது ரொம்ப ஒரு வீக்கான ஒரு பிலோ ஆவரேஜான மூவி தான் இது. நம்ம 4th பிளேஸில் இருக்குது ஃபேண்டாஸ்டிக் ஃபோர். 1994 ரிலீஸ் ஆன படம். ரொம்ப பழைய படம் தான் இது. இப்போ பெருசாக யாரும் இதை பார்த்துருக்க மாட்டீங்க நிறைய பேர். நான் இந்த ரேங்கிங் பண்ணணுன்றதுக்காகவே இப்போ பார்த்தேன். இந்த படம் ஒரு ரீவாச்சபிள் மூவியாக இருக்காது கண்டிப்பாக. ஏன்னா இந்த சமயத்தை சொல்கிறேன், மேபி அந்த டைமில் இந்த படம் பார்த்துருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் இந்த படத்தை பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு ஸ்டேஜ் ட்ராமா ஃபீலிங் இருக்கும். ஒரு ட்ராமா படத்தை மாதிரி, ஐ மீன் ஒரு ரியல் லைஃப்பில் ஸ்டேஜ் ட்ராமா பண்ணியிருப்பாங்களா, அது வந்து ஒரு படமாக எடுத்த மாதிரி தான் இருக்கும் இதை பார்க்குறதுக்கு. அதை நம்ம குறை சொல்ல முடியாது. ரொம்ப சீப்பான ஒரு பட்ஜெட்டில் தான் எடுத்துருப்பாங்க, ரொம்ப கம்மியான பட்ஜெட்டுக்கு. நீங்கள் அந்த படத்தில் வந்து அந்த காஸ்டியூம்ஸாக இருக்கட்டும் சரி, அந்த செட் பீஸ் இருக்கட்டும் சரி, ரொம்பவே உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் அது ரொம்ப கம்மியான பட்ஜெட்டில் எடுக்கப்பட்டிருக்குன்னு சொல்லிட்டு. அந்த டைம் பீரியடில் அதை எடுத்திருக்காங்க. ஸோ நீங்கள் இப்போ அந்த படத்தை பார்க்கணுன்றது கொஞ்சம் கஷ்டம்தான். படத்தோட பிளாட் ஓகேவாக இருக்கும். சிஜி ஸ்பெஷல் எஃபெக்ட்ஸில் இந்த படத்தில் எதுவும் இருக்காது. பட் ப்ராக்டிக்கலாக பார்த்தீங்கன்னா அந்த சூப்பர் பவர்ஸ் காமிச்சிருப்பாங்க. நம்ம ரீரிச்சல்ஸ் அந்த எலாஸ்டிக் பவரை பார்த்தீங்கன்னா ஒரு சில கிமிக்ஸ் பயன்படுத்தி அவரோட கை காலம் நீள்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க. கொஞ்சம் ட்ரிக்கியாக இருக்கும். ஸோ அப்போ யோசிச்சு க்ரியேட்டிவாக பண்ணியிருப்பாங்க. அது கண்டிப்பாக பாராட்ட வேண்டிய விஷயம். அந்த சூப்பர் பவர்ஸை எப்படி கிரியேட்டிவாக கொடுக்கலாம்னு சொல்லி அந்த டைம் பீரியடில் அவங்க யோசிச்சு அதெல்லாம் பண்ணியிருப்பாங்க. நம்பர் 3 ஃபேண்டாஸ்டிக் ஃபோர் சில்வர் சஃபர். 2007 இந்த படம் பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆயிருக்கு. இதுக்கு முன்னாடி வெளியான ஃபேண்டாஸ்டிக் ஃபோர் படத்தோட ஒரு சீக்வல் மூவி தான் இது. இந்த படத்தில் தான் நம்ம சில்வர் சஃபர் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க. அண்ட் இப்போ நீங்கள் ரீசெண்டாக பார்த்த அந்த ஃபேண்டாஸ்டிக் ஃபோர் படத்தோட கதை தான் இது. சில்வர் சஃபர் வந்திருப்பாரு. ஸோ கேலக்டஸ் வந்து பூமி அழிக்க போகிறாரு. அதை வார்ன் பண்ணுறதுக்காக நம்ம சில்வர் சஃபர் வந்திருப்பாரு. அதுக்கப்புறம் சில்வர் சஃபரே பார்த்தோன்னா உதவி பண்ணி ஃபேண்டாஸ்டிக் ஃபோர் இந்த உலகத்தை காப்பதுக்காக ஹெல்ப் பண்ணுவார். அந்த மாதிரி தான் இந்த படத்தோட கதையை பார்த்தீங்கன்னா அமைச்சிருப்பாங்க. ஒரு டீசெண்டான ஒரு வாட்சபிள் மூவி தான் இது. பட் பிரச்சனைன்னு சொல்லி பார்க்கும்போது டூ மெனி பிளாட்ஸ் இந்த படத்தில் ஏகப்பட்ட பிளாட்ஸ் இருக்கும். சில்வர் சஃபர் இன்ட்ரடியூஸ் பண்ணி அவருக்கு ஒரு தனி கேரக்டர் பிளாட் பற்றின போகும். அதுக்கப்புறம் கேலக்டஸ் வர அந்த ஒரு சீக்வன்ஸ், அப்புறம் கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஃபேண்டாஸ்டிக் ஃபோருக்கும் இவங்களுக்கும் ஒரு பேச்சுவார்த்தை இருக்கும். அப்புறம் சூப்பர் ஹீரோஸ் இவங்க 4 பேருக்குமே அந்த ஃபேண்டாஸ்டிக் ஃபோரில் இருக்கிற டீம் 4 பேரோட பவருமே பார்த்தீங்கன்னா ஸ்வாப் ஆகி அவங்க எப்படி அதை ஹேண்டில் பண்ணுறாங்கன்னு சொல்லி இந்த மாதிரி நிறைய பிளாட் பார்த்தீங்கன்னா சப்ளாட் இருக்கும். ஆனால் படத்தோட ரன் டைம் கிட்டத்தட்ட 90 மினிட்ஸ் தான். 1.5 ஹவர்ஸ் இல்லை 1.25 மணி நேரம் தான் இருக்கும் படத்தோட ரன் டைம். அதுக்குள்ளே இது எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா சொல்ல முயற்சி பண்ணியிருப்பாங்க. ரொம்ப டம்ப் பண்ணி மொத்த கதையுமே எடுத்திருப்பாங்க. அது ஒன்று மட்டும் இந்த படத்தில் பிரச்சனையாக இருக்கும். மற்றபடி படத்தில் வந்து அந்த ஆக்டர்ஸ் அந்த கேஸ்டிங் அது எல்லாமே ஓகேவாக இருக்கும். ஆனால் ஸ்பெஷல் எஃபெக்ட்ஸ்னு பொறுத்த வரைக்கும் சில்வர் சஃபர் காமிச்ச விதம் அந்த சிஜி எல்லாமே நல்லாவாக இருக்கும். பட் கேலக்டஸோட சிஜி மட்டும் ரொம்ப சொதப்பிருப்பாங்க. கேலக்டஸ் மாதிரி இப்போ பார்க்குற கேலக்டஸ் மாதிரி காமிச்சிருக்க மாட்டாங்க. ஒரு க்ளவுடு மாதிரி ஒரு உருவத்தை கொடுத்து அவர் தான் கேலக்டஸ்ன்னு பார்த்தீங்கன்னா காமிச்சிருப்பாங்க. அதை வேறு மாதிரி அவங்க ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்கலாம். படத்தில் சில்வர் சஃபரை காமிச்ச விதமும் அவர் இவங்களை காப்பதற்காக பண்ணுற ஒரு சில விஷயங்கள் அதை ஜஸ்டிஃபை பண்ணுற அந்த ஒரு சீக்வன்ஸ் எல்லாமே நல்லா அமைச்சிருப்பாங்க. மற்றபடி ஒரு மீடியக்காரான ஒரு மூவி தாங்க இது. இந்த ஃபேண்டாஸ்டிக் ஃபோர் 2005 சரி 2007 சரி ஒரு மீடியக்காரான மூவி தான். ரொம்ப மோசம்னு சொல்ல முடியாது, ரொம்ப பெஸ்ட்டுன்னு சொல்ல முடியாது. ஒரு மிட் ரேஞ்சில் தான் இந்த படம் அமைஞ்சிருக்கும். இந்த படம் பார்க்கலாம்னா செக் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக. நம்பர் 2 2005 வெளியான ஃபேண்டாஸ்டிக் ஃபோர். நான் ஃபஸ்ட்டு பார்த்தா ஃபேண்டாஸ்டிக் ஃபோர் படம் இது தான். அதனாலே எனக்கு ஃபஸ்ட்டு ஒரு ஃபேண்டாஸ்டிக் ஃபோர் டீம்னு சொன்னாலே இந்த ஒரு 4 கேரக்டர்ஸ் தான் எனக்கு ஞாபகம் வரும். ஜானி ஸ்டார்மும் சரி, நம்ம ரீரிச்சர்ஸ் இந்த 2 கேரக்டர்ஸ் எடுத்துக்கிட்டாலுமே சரி, இந்த 2 கேரக்டர்ஸ் நடிச்சா அந்த ஆக்டர்ஸ் தான் எனக்கு ஞாபகம் வருவாங்க. நம்ம கிறிஸ் எவான்ஸ் அப்புறம் லோன் குரிஃபித் இவங்க 2 பேர் தான் ஞாபகம் வருவாங்க அந்த கேரக்டருக்கு. அதேமாதிரி நம்ம டாக்டர் டூம் ஜூலியன் மெக்மோகன் தான் நடிச்சிருப்பாரு. இப்போ அவர் நம்ம கூட இல்லை, ரெஸ்ட் இன் பீஸ் ஜூலியன் மெக்மோகன். இந்த படத்தோட கதை ஒரு ஆரிஜின் ஸ்டோரி சொல்கிற மாதிரி தான் இருக்கும். அவங்களுக்கு எப்படி சூப்பர் பவர் கிடச்சது,
அதில் டாக்டர் டூம் எப்படி அந்த சூப்பர் பவரை தப்பான வழியில் பயன்படுத்துகிறாரு, அவங்க எப்படி இந்த ஃபேண்டாஸ்டிக் ஃபோர் டீம் தடுக்கிறாங்க, அந்த மாதிரி தான் இந்த படத்தோட கதையை கொண்டு போயிருப்பாங்க. ரொம்ப சிம்பிளான ஒரு ஸ்டோரி தான். எல்லாரோட சூப்பர் பவர்ஸுமே நல்லாவே எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருப்பாங்க. ரீரிச்சஸாக அந்த எலாஸ்டிக் பவரை நிறைய இடங்களில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருப்பாரு. கிளைமேக்ஸில் நம்ம டாக்டர் டூமை டிஃபீட் பண்ணுறதுக்காக அவரோட உடம்பை டாக்டர் டூமை சுற்றி பார்த்தீங்கன்னா தடுக்க முயற்சி பண்ணுவார். இந்த மாதிரி அவரோட பவரை வித்தியாசமாக எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருப்பாங்க நிறைய இடத்துல. கிறிஸ் ஈவான்ஸ் ஹியூமன் டச்சை நல்லாவே பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருப்பாரு. இந்த படத்துக்கு ஒரு ஹியூமரை கொண்டு வரதே அந்த ஒரு கேரக்டர் தான் இருக்கும். அதுவுமே நல்லா எடுத்து கொடுத்து நடிச்சிருப்பார் அவர். இப்போ நீங்கள் ரீசெண்டாக டெட்பூல் அண்ட் வொல்வரீன் கூட பார்த்துருப்பீங்க ஹியூமன் டச்சா. அவருக்கு அது நல்லாவே பொறுத்து இருக்குது. ஒரு மாதிரி ஃபன்னாக, ஒரு சில இடங்களில் கிரிஞ்சாக இருந்தாலும் ஒரு சில ஃபன்னாக பார்த்தீங்கன்னா ஒரு சில மொமெண்ட்ஸை கொண்டு போக முயற்சி பண்ணியிருப்பார். இந்த படத்தில் எல்லாமே கரெக்டாக அமைஞ்சிருக்கான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. இந்த டீம் ஃபேண்டாஸ்டிக் ஃபோர் டீம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஃபேமிலியாக ஒரு ஃபீலிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வராது. அவங்க 4 பேர் ஒன்றா சேர்ந்து ஒரு ஃபேமிலிடா அப்படின்ற மாதிரி ஃபீல் வந்திருக்காது நமக்கு. தனித்தனி கேரக்டர்ஸாக அவங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணி பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருப்பாங்க தவிர டீமாக ஒன்றா சேர்ந்து ஒரு பர்ஃபார்மன்ஸ்ன்றது பெருசாக இருந்திருக்காது. இந்த கிளைமேக்ஸில் மட்டும் ஒன்றா சேர்ந்து ஃபைட் பண்ணியிருப்பாங்க. அதை தாண்டி பெருசாக எங்கள் டீம் இன்வால்மெண்ட் வந்து கம்மியாக இருந்திருக்கும். இதுவுமே ஒரு மீடியாக்கர் ஃபிலிம் தான். ரொம்ப மோசம்னு சொல்ல முடியாது, ரொம்ப சூப்பர்னு சொல்ல முடியாது. அந்த மாதிரி தான் இந்த படமும் அமைஞ்சிருக்கு. பட் கண்டிப்பாக வாட்சபிள் மூவி தான் இது. இதுக்கு முன்னாடி சொன்னால் அந்த 2015 வந்த ஃபேண்டாஸ்டிக் ஃபோர் சரி, அந்த 1994 வந்த படமும் சரி, அதெல்லாம் ஒன் டைம் வாட்சபிள் மூவியாக அமைஞ்சிருக்கு. மறுபடியும் இந்த பார்க்கணுன்றவங்க இந்த இன்ட்ரெஸ்ட் வராது. பட் இந்த படங்கள் அப்படி கிடையாது. நீங்கள் மறுபடியும் அகைன் ரீவாட்ச் பண்ணி பார்க்கலாம். ஃபைனல் நம்பர் 1 பிளேஸில் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு படம் தான் இப்போ ரீசெண்டாக மார்வல்லேருந்து வெளியான ஃபேண்டாஸ்டிக் ஃபோர் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ஸ். உண்மையிலே இந்த படம் தான் ஒரு ஃபேண்டாஸ்டிக்கான ஒரு மூவின்னு நான் சொல்லுவேன். இதுக்கு முன்னாடி வெளியான ஃபேண்டாஸ்டிக் ஃபோர் படங்களை கம்பேர் பண்ணும்போது சின்ன சின்ன குறைகள் இருந்தாலும் ஓவராலாக பார்க்கும்போது ஒரு மார்வல் மூவியாகவும் சரி, ஒரு ஃபேண்டாஸ்டிக் ஃபோர் மூவியாகவும் பார்த்தீங்கன்னா இது கரெக்டாக அமைஞ்சிருக்கும். படத்தில் அவங்கள ஆர்ஜினை மெயினாக ஃபோக்கஸ் பண்ணி சொல்லியிருக்க மாட்டாங்க. சில்வர் சஃபரை இன்ட்ரடியூஸ் பண்ணி கேலக்டஸ் இந்த பூமியை அழிக்க வராங்க, அவர் எப்படி தடுக்க போகிறான்ற மாதிரி தான் இந்த படத்தோட கதையை கொண்டு போயிருப்பாங்க. ஸோ ஃபேண்டாஸ்டிக் ஃபோர் டீம் ஒன்றா சேர்ந்து அந்த கேலக்டஸை தடுத்து நிறுத்துறாங்க இந்த படத்தோட கதையில். எல்லாரோட கேஸ்டிங்குமே பர்ஃபெக்டாக அமைஞ்சிருக்கும். ரீட் ரிச்சர்ஸாக நம்ம பெட்ரோ பாஸ்கல் நடிச்சிருப்பாரு. அவருக்கும் சூஸ்டாமுக்கும் கொள்ள அந்த எமோஷனல் சீக்வன்ஸ் எல்லாமே நல்லாவே ஒர்க் அவுட் ஆச்சு. அவரை விட சூஸ்டாமுக்கு அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருப்பாங்க இந்த படத்தில். ஃப்ராங்க்லின் அவங்களோட குழந்தை கூட கனெக்ட் பண்ணி அது நல்லா ஒர்க் அவுட் ஆச்சு. அண்ட் கிளைமேக்ஸ்லுமே அவங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் அதிகமாக கொடுத்துருப்பாங்க கேலக்டஸ் கூட சண்டை போடும்போது. அப்புறம் ஜானி ஸ்டார்மா நடித்த அந்த ஒரு ஆக்டரோட பர்ஃபார்மன்ஸுமே நல்லா இருந்துச்சு. இவங்க எல்லாருமே தாண்டி திங்க் அந்த கேரக்டர் பார்த்தீங்கன்னா ஹியூமர் அதிகமாக கொண்டு வந்திருப்பாங்க. என்ஜாய் பண்ணி பார்ப்பீங்க அந்த திங்க் கேரக்டரை. நிறைய இடங்களில் ஃபன்னும் பண்ணுவார். ஒரு சில வெகுலியான ஒரு கேரக்டர் காமிச்சிருப்பாங்க அவரை. அது நல்லா ரசிக்கும்படியாக இருந்துச்சு, எனக்கு பிடிச்சிருந்துச்சி. இந்த படத்தில் சிஜிஐயுமே நல்லா பண்ணியிருப்பாங்க. நம்ம கேலக்டஸ் முக்கியமாக அவரோட லுக்குமே பக்காவாக அமைஞ்சிருக்கும். ரீபூட்டில் ஒரு க்ளவுடு மாதிரி காமிச்சிருப்பாங்க. பட் இதில் ஒரு கேலக்டஸ்க்கு ஒரு உருவம் கொடுத்து அவர் எப்பேற்பட்ட ஒரு பிரம்மாண்டமான ஒரு ஆளுன்றதை நிரூபிக்கிற மாதிரி அந்த கிளைமேக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா பூமிக்கு வருவார். அந்த ஒரு சீக்வன்ஸ் எல்லாமே பக்காவாக அமைச்சிருப்பாங்க. இந்த படத்துலையுமே சின்ன சின்ன குறைகள் இருக்குது. அதெல்லாம் தவிர்த்துட்டு பார்க்கும்போது இது தாண்டா உண்மையான ஃபேண்டாஸ்டிக் ஃபோர் படம்னு சொல்லி நம்ம கண்டிப்பாக சொல்லலாம். இப்போ நான் சொன்ன படங்கள் தான் என்னோட பர்சனல் ரேங்கிங்ஸ். உங்களுக்கு பிடிச்ச ஃபேண்டாஸ்டிக் ஃபோர் படத்தை நீங்கள் worst to பெஸ்ட் ரேங்க் பண்ணி கீழே கமெண்ட்ஸில் லீவ் பண்ணுங்கள். நானும் படித்து தெரிஞ்சுக்கிறேன். உங்களை இதே போல் இன்னொரு சந்திக்கிறேன். நான் உங்கள் see you.